Friend of the Sea, Gani's Adventure, and the Talking Shell. கடலின் நண்பன், கனி மற்றும் பேசும் சிப்பியின் அதிசய கதை. ஒரு பிரகாசமான காலை, கனி கடற்கரையில் நடந்து கொண்டிருந்தார். அவரது கால்கள் மென்மையான மணலில் மெதுவாக ஆழ்ந்தன. அவளுக்கு பல வடிவங்களிலும் நிறங்களிலும் இருக்கும் சிப்பிகளை சேகரிப்பது மிகவும் பிடித்தது. அலைகள் கரையே மெல்ல தொட்டபடி சசா என்ற ஒலி எழுப்பின, இயற்கையின் இசை போல. அப்போது கடல் வெளிச்சத்தில் ஒரு பளிங்கு போன்ற சிப்பி அவள் கண்களில் பட்டது. அவள் அதை எடுத்து காதுக்கு அருகில் வைத்தாள். ஆனால் வழக்கம் போல கடலின் சத்தம் கேட்கவில்லை. அதன் பதிலாக ஒரு மென்மையான குரல் கேட்டது. தயவு செய்து எனக்கு உதவி செய். கனி ஆச்சரியமடைந்தாள். சுற்றிலும் பார்த்தாள். அந்த குரல் மீண்டும் கேட்டது, மெதுவாக, ஆனால் அவசரமாக. அந்த குரலை பின்தொடர்ந்து கடற்கரையோரம் நடக்கத் தொடங்கினாள். சிறிது தூரம் சென்றபின் அவள் கண்ணில் ஒரு காட்சி பட்டது. ஒரு சிறிய டால்பின் மீன்பிடி வலையில் சிக்கி துடித்துக் கொண்டிருந்தது. அதன் வால் தண்ணீரை சிதறடித்துக் கொண்டே உதவிக்காக ஏங்கியது. யோசிக்காமல் கனி கடலில் பாய்ந்தாள். அவன் நன்கு கவனமாக வலையின் கயிறுகளை அவிழ்த்தாள். சிறிது நேரத்தில் டால்பின் விடுபட்டது. அந்த சிறிய டால்பின் மகிழ்ச்சியுடன் கனியை சுற்றி நீந்தியது. பின்னர் ஒரு குதிப்பு எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சியாக ஆழமான கடலுக்குள் மறைந்தது. அடுத்த நாள் காலை கனி விழித்தபோது அதே சிப்பி அவன் ஜன்னலின் பக்கத்தில் மெதுவாக ஒளிர்ந்தது. அதன் உள்ளே ஒரு சிறிய மினுமினுக்கும் குறிப்பு இருந்தது. நன்றி, கடலின் நண்பனே. கடல் எப்போதும் உனக்காக பாடும். அன்றிலிருந்து கனி அந்த சிப்பியை காதருகே வைத்த போதெல்லாம் அவள் டால்பின்களின் மகிழ்ச்சி நிறைந்த பாடல்களை கேட்டாள். அவள் புன்னகைத்தாள், ஏனெனில் அவள் அறிந்திருந்தான், அன்பு செய்தால் அதிசயம் நிச்சயம் திரும்பி வரும். Moral: Compassion turns ordinary days into magical adventures. பரிவும் அன்பும் ஒரு சாதாரண நாளையே அதிசயமாக மாற்றும்.